பிரதமரின் எல்பிஜி பாதுகாப்பு படையில் முதன்முறையாக பெண் கமாண்டோ நியமிக்கப்பட்டு பிரதமரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. இதனை பாஜக லோக்சபா எம்பியும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரணாவத் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அது வைரலாகி வருகிறது. ஜார்க்கண்ட் 14வது முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி ஹேமந்த் சோரன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிரதமர் வாழ்த்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு வாழ்த்துக்கள், உங்களது பதவிக்காலம் தொடர வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கி சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 29ஆம் தேதி ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும். பின்னர் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழந்து 29ஆம் தேதி மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நவம்பர் 30ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வட தமிழகம் புதுச்சேரி இடையே கரையை கடக்கும். அப்போது 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் மொய்தி மற்றும் குகி இனக்குழுக்கு இடையேயான முதல் கலவரமாக வெடித்து 1.5 ஆண்டுகளாக வன்முறை ஓய்ந்த பாடில்லை. கலவரத்தை தடுக்க மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதை தடுக்கும் வகையில் நவம்பர் 16 முதல் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன. இந்நிலையில் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் நவம்பர் 29ஆம் தேதி முதல் கல்வி நிறுவனங்களை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அரசு உதவி பெறும் தனியார் மற்றும் மத்திய பள்ளிகள் அனைத்தும் நவம்பர் 29ஆம் தேதி முதல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நவம்பர் 29, 30 தேதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் முயற்சியால் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையே போர் நிறுத்த அமலுக்கு வந்தது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா முகாம் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் ராக்கெட்டுகளை சேமித்து இஸ்ரேல் பயன்படுத்தி வந்த ஒரு இடத்தில் பயங்கரவாத நடவடிக்கை அடையாளம் காணப்பட்டதால் விமானப்படை மூலம் அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டது என இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் கடலில் ரூபாய் 550 கோடியில் அமைத்த புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் AM சௌத்ரி 14ஆம் தேதி சோதனை செய்தார். அரிப்பு துருப்பிடித்தல் போன்ற பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை இல்லை. தண்டவாள குறைகளை மறு ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும். 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கலாம். கடல் பகுதியில் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் இயக்கக்கூடாது என அவர் தெரிவித்த தகவல் வெளியானது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரயில்வே அமைச்சர் ஐஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், ரயில்வே பாதுகாப்பு கமிஷனரின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைத்துள்ளோம். இக்குழு பாலத்தின் வடிவமைப்பு குறித்து 2.5 மாதத்தில் ஆய்வு செய்யும் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தனர். 22 பேரில் மகாராஜா என்பதற்கு சொந்தமான விசைப்படகில் உள்ள 12 மீனவர்களை மட்டும் இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளது. விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் மாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலையம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவின் ஆல்பர்ட் நகரில் இரவு நேரங்களில் வானத்தில் ஒளித்தூண்கள் என அழைக்கப்படும் வெளிச்சம் தோன்றுகிறது. பிரமிக்க வைக்கும் இந்த வெளிச்சத்தூண்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த பலர் இது வேற்றுக்கிரக வாசிகள் செயல் என கருத்து பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இது இயற்கையாகவே உருவாகும் ஒரு ஒளியியல் மாயை. வளிமண்டலத்தில் 0.02 மில்லிமீட்டர் அளவு கொண்ட அறுகோண வடிவிலான பனிப்படிகங்கள் மீது ஒளிப்பட்டு சிதறும் போது இதுபோன்ற ஒளித்தூண்கள் தூண்டுவதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பெட் எக்ஸ்போர்ட் வசதி ஜூலை மாதத்தில் அறிமுகம் செய்தது. கேரள மாநிலத்திலிருந்து இந்த வசதியை செய்துள்ள முதல் விமான நிலையமாக கொச்சி சர்வதேச விமான நிலையம் விளங்குகிறது. அதன்படி தோஹாவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் 1 வயது பூனைக்குட்டி ஒன்று கொச்சி வந்தது. வெளிநாட்டிலிருந்து கொச்சி விமான நிலையம் வந்த முதல் செல்லப்பிராணி இதுதான். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். போர் நினைவு தூண் முன்பு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ராணுவத்தில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்.
பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று காலை 2 அவைகளும் கூடியது. எம்பியாக பிரியங்கா பதவியேற்பும் வக்ஃப் மசோதா காலக்கெடு நீட்டிப்பும் நடந்தது. அதன்பின் அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சிகள் செய்த அமளியால் 3வது நாளாக இன்றும் நாள் முழுவதும் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. வயநாடு தொகுதியில் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா மாபெரும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி பிரியங்காவுக்கு லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அரசமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பிரியங்கா உறுதிமொழி ஏற்றார். பார்லிமெண்டில் பிரியங்காவால் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய சக்தி கிடைத்துள்ளது என அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா தெரிவித்தார். திமுக எம்பி கனிமொழி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் குஜராத் அருகே கடலில் தவறி விழுந்த மீனவரையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலைக்குள் தற்காலிகமாக புயலாக மாறிய பின் வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 30ஆம் தேதி காலை கரையை கடக்கும் என வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மகாபலிபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். எதிர்பார்த்த அளவு மேக கூட்டங்கள் சேராததால் மழை பெய்யவில்லை. தற்காலிகமாக மாறும் புயல் வலுப்பெற வாய்ப்பில்லை என்று கூறினார். வட தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமந்த் சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சித் தலைவர் ஹேமந்த் சோரன் இன்று ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றார். விழாவில் ராகுல், உதயநிதி, மம்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசாகப்பட்டினம் கடல் அருகே அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட்டிலிருந்து அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் திறன் கொண்ட A4 ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்தது இந்திய கடற்படை. சோதனை வெற்றியடைந்துள்ளது என இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. சில தினங்களுக்கு முன் மதுரை உள்ளிட்ட இடங்களில் நடந்த அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சேலத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களை வரவேண்டாம் என கூறிவிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியே கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய பல்லாயிரம் கைவினை கலைஞர்கள் பேரார்வத்துடன் இருக்கும் நிலையில் அதில் திமுக அரசு அரசியல் விளையாட்டை நடத்துவது வேதனை அளிப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தெரிவித்துள்ளார். சமத்துவத்தையும் சமூக நீதியை புதைத்துவிட்டு ஜாதி பெயரை சொல்லி இந்த திட்டத்தை மறுப்பது தமிழக கைவினை கலைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை மறுக்கும் செயல் என குற்றம் சாட்டினார். ஸ்டாலினை போல பிரகாசமான அரசியல் ஞான ஒளி நான் பெறவில்லை என்று வருத்தமாக இருக்கிறது என சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளார். தமிழக அரசியல் என்பது அண்ணாமலைக்கும் மற்ற கட்சித் தலைவர்களுக்கும் தான் என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை வெஸ் ஸ்டாலின், அண்ணாமலை வெஸ் பழனிசாமி, அண்ணாமலை வெஸ் விஜய் என்பதுதான் இனி தமிழகத்தின் அரசியல் சூழலாக இருக்கும் என அவர் கூறினார். சென்னையில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மாவீரன் தின கூட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடனான தனது சந்திப்பை வைகோ பகிர்ந்து கொண்டார். பிரபாகரனை முன்பு சந்தித்தபோது அவர் வைத்திருந்த சயனைடு குப்பியை தன்னிடம் அளித்ததாகவும் அதனை தான் இன்னும் பத்திரமாக வைத்திருப்பதாகவும் வைகோ கூறினார். மேலும் திமுகவில் இருந்து தான் வெளியேற்றப்பட்டது குறித்தும் வைகோ கனத்த இதயத்துடன் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். திராவிடம், தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்ட உங்கள் பங்களிப்பு தேவைப்படுகிறது என்றும் கூறினார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் தரத்தை முழுமையாக உறுதி செய்த பின்னரே பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும். குறைகளை நிவர்த்தி செய்து விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் MP நவாஸ்கனி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மும்பை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பெண் ஒருவர் பிரதமர் மோடியை கொலை செய்யப் போவதாகவும் அதற்கான திட்டங்களும் ஆயுதங்களும் தயாராக இருப்பதாகவும் மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து விசாரித்த போலீசார் 34 வயது பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் பிராங்க் செய்ய அவர் மிரட்டல் விடுத்ததாகவும் கிரிமினல் பின்னணி இல்லை என்பதும் தெரியவந்தது. தமிழகம் வந்துள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு 30ஆம் தேதி திருவாரூருக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதாக இருந்தது. ஆனால் தொடர் மழை காரணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஸ்ரீரங்கம் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி தெரிவித்துள்ளார்.
திமுக அழிவு பாதையை நோக்கி ராக்கெட் வேகத்தில் செல்கிறது. மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது பத்தாமல் வரிகளை உயர்த்தி கூடுதலாக கொள்ளையடிக்க முயற்சிப்பதாக அதிமுக எம்எல்ஏ ஜெயராமன் தெரிவித்தார். வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பின் மூத்த துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த மதம் பாதிக்கப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் மத்திய அரசோடு இருக்கிறோம் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஆபாசமான பதிவுகளை கட்டுப்படுத்த இன்னும் கடுமையான சட்டம் தேவை என்கிறார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தஞ்சை மாவட்டத்தில் கனமழையால் 270 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். விவசாயிகளிடம் எங்கெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்டுள்ளது. அவற்றை வருங்காலங்களில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். காங்கிரஸை மறுசீரமைக்கும் பணிகளை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை துவக்கியுள்ளார். இந்நிலையில் மாவட்ட தலைவர்களை மாற்றும் போது நாங்கள் எதற்கு வீண் செலவு செய்து நிர்வாகிகள் கூட்டங்களை நடத்த வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர்களிடம் மாவட்ட தலைவர்கள் கேட்பதால் தமிழக காங்கிரஸ் மறுசீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆந்திர மாநிலத்துக்கு நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுத்துள்ளது. பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்ததாக கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட யாசருக்கு 8 நாள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் யாசர் அராபத் தந்தை இறந்ததால் பரோல் வழங்கப்பட்டதாக சிறைத்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது. வக்ஃப் திருத்த மசோதா குறித்து விசாரிக்கும் பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் விசாரணை முடிவடையாததால் கால நீட்டிப்பு கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்கில், கல்வான், சியாச்சின் பகுதிகளை பார்க்க சுற்றுலா பயணியருக்கு ராணுவம் அனுமதி அளித்துள்ளது. போர்க்கால அனுபவங்களை சுற்றுலா பயணியர் தெரிந்து கொள்ளும் வகையில் கார்கில், கல்வான் பள்ளத்தாக்கு, சியாச்சின் பனிப்பாறை போன்ற பகுதிகளை அவர்களுக்காக திறந்துவிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறினார். ராஜஸ்தானில் பிரசித்தி பெற்ற ஆஜ்மீர் தர்காவில் சிவன் கோயில் இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து இந்திய தொல்லியல் துறைக்கு ஆஜ்மீர் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலின் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு சுப்பிரபாத சேவை, சகசர நாமார்ச்சனை, நித்திய அர்ச்சனை நடந்தது. அதன்பின் மாட வீதிகளில் பத்மாவதி தாயார் உற்சவர் யானை உருவம் வரையப்பட்ட கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடிமரத்திற்கு திருமஞ்சனமும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுவாமி தரிசனம் செய்தார். அமைச்சருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக மேளதாளம் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பாலாஜி நகருக்குள் நேற்றிரவு உணவு தேடி சென்ற 5 காட்டு யானைகள் அங்குள்ள ஒரு சில வீடுகளின் ஜன்னல் கதவுகளை சேதப்படுத்தின. சாலையில் நின்றிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து தள்ளின. அருகில் இருந்த பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு கூடத்திற்குள் நுழைந்து ஜன்னல் கதவுகளை சேதப்படுத்தியும் கழிப்பறை கட்டிடத்தை இடித்தும் சென்றன. தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து யானைகளை வனத்திற்குள் விரட்டினர். காரைக்கால் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்படும் விளை நிலங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் விவசாயிகளிடம் உறுதிபட தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் எந்த பகுதிகளிலும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்ந்து போகவோ துண்டிக்கவோ இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தஞ்சையில் வறுமையில் வாடும் மறைமலை அடிகளாரின் பேத்திக்கு வல்லம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டணமின்றி வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான சாவியை லலிதாவிடம் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணப்பாறை நகராட்சியில் குடிநீர் வரி, சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் திரும்பப் பெற வலியுறுத்தினர். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் உதகை இடையே அடுத்த மாதம் 4 நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 25, 27, 29, 31 ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்தும் அதேபோல 26, 28, 30 ஜனவரி 1ஆம் தேதிகளில் உதகையில் இருந்து சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபம் நெருங்குவதால் கோவை கவுண்டம்பாளையத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.
மண் எடுப்பதற்கு அரசு தடையில்லா சூழலை உருவாக்க வேண்டும். மண்பாண்டம் தயாரிக்கும் கருவிகள் வாங்க அரசு மானியம் வழங்கி உதவ வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு 4 போட்டோகிராபர்கள் கொண்டு போட்டோஷூட் நடத்திய கடப்பாவைச் சேர்ந்த குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் பலத்த காற்று வீசிய காரணமாக ரோப்கார் சேவையானது 4 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பக்தர்கள் படி ஏறி சுவாமி தரிசனம் செய்தனர். வயதானவர்கள், குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சொத்து வரி உயர்த்தப்பட்டதை ரத்து செய்ய கோரி திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மாமன்ற கூட்டம் அவசரமாக முடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மேயரை கண்டித்து அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் சாலையில் அமர்ந்தும் படுத்தும் போராட்டம் நடத்தினர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த திருப்பூர் தெற்கு போலீசாருக்கும் கவுன்சிலர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் மழைநீரில் மூழ்கி கிடக்கிறது. பாம்பன் பகுதி மிகவும் மோசமாக உள்ளது. சாப்பாட்டிற்கே மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றனர் என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்தார். விவசாயிகள் மழையில் பயிர்களை இழந்துள்ள நிலையில் இந்த அரசு பிறந்த நாளை கொண்டாடுவதில் மும்முரமாக இருந்து வருகிறது என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பஸ் நிலையம் அருகே கல்வி உரிமைக்கான மேம்பாட்டு மையம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மற்றும் கையொப்பம் இடும் பிரச்சார நிகழ்ச்சி நடந்தது. பதாகைகளை ஏந்தியபடி பெண்கள் கோஷமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடியில் கடல் சீற்றத்தால் கரையை கடந்து ஊருக்குள் கடல்நீர் புகுந்ததால் கோயில் மற்றும் சுடுகாட்டு சாலை பாதிக்கப்பட்டது. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மீனவர்கள் அவதியடைந்தனர். கருங்கல் தடுப்பு சுவர் அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி உள்ளனர். தஞ்சாவூரில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு 48 விவசாயிகளுக்கு 48 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களான குதிரைவாலி, சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, கருப்பு கவுனி, கருங்குருவை உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரக விதைகளை நடிகர் துரை சுதாகர் வழங்கினார். அழிந்து வரும் பாரம்பரிய நெல் ரக விதைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் பெருக்கும் வகையிலும் இது வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மின்னகர் குடியிருப்பு வாசிகள் கழிவுநீர் இணைப்பு பைப்லைன் மூலம் மஞ்சள் நீர் கால்வாயில் விடப்பட்டுள்ள நிலையில் கால்வாய் கட்டுமான பணிக்கென அதனை அடைத்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தேவானை 11 நாட்களுக்கு பின் அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கினர். யானைக்காக சிறப்பு யாகசாலை பூஜை நடந்தது. கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் யானைக்கு தெளிக்கப்பட்டது. யானை கட்டப்பட்டிருந்த அந்த அறைக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வடுகப்பாளையம் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த ரயில்வே கேட்டை மூடுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்எல்ஏ ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உண்டியல்கள் எண்ணும் பணி 2 நாட்களாக நடந்தது. உண்டியலில் 4,7,32,912 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேலும் 1,908 கிராம் தங்கமும் 21,100 கிராம் வெள்ளியும் 26,100 கிராம் பித்தளையும் உண்டியலில் வருவாயாக கிடைத்தது. 1,234 வெளிநாட்டு கரன்சிகளும் இருந்தன. மேலும் செல்லாத பழைய 500, 1000, 2000 ரூபாய் நோட்டுகளும் இருந்தது. கொடைக்கானல் பூம்பாறையைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற கலை வளர்மணி முனைவர் வடிவேல். மலேசியா கோலாலம்பூரில் நடந்த சிலம்பம் அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு போட்டிகளில் அசத்தினார். இந்த விழாவில் கலந்தாய்வு கூட்டம், கருப்பு பட்டை பயிற்சி, செய்முறை தேர்வு, எழுத்து தேர்வு என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார். சிறந்த சிலம்ப ஆசான் என்ற விருதையும் பெற்றார். அவரை கிராம மக்கள் பாராட்டினர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை முதல்வர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். கரூர் வெண்ணெய்மலை பாதரசலிங்க சிவன் கோவிலில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த அலெக்சி என்பவர் தனது நண்பர்களான அலினா, ஆர்டியோட், திமோ, ஆனா ஆகியோருடன் சாமி தரிசனம் செய்தார். 20 நாள் பயணமாக தமிழகம் வந்த அவர்கள் சிவன் மீது கொண்ட பக்தியால் சிவ தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதாகவும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு பிடித்துள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சிக்கு வரிகள் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். சென்னை திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வேலப்பன்சாவடி நூம்பல் பிரதான சாலையை சீரமைக்க கோரி நூதன முறையில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராயபுரத்தில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் ஆறாக ஓடியது. பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகிய நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி வாசிகள் தெரிவித்தனர். அதானியை கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்ட சிபிஐ சார்பில் கோவை BSNL அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதானியை கைது செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அரசை நோக்கி சிபிஐ கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர்.
கொடைக்கானலில் ஏரியை கட்டமைத்த ஆங்கிலேயர் சர்வர் ஹென்றி லெவிஞ்ச் பாரோனெட்டிற்கு 205வது பிறந்தநாள் விழா நகராட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. அவரது நினைவு சின்னத்தின் முன் கமிஷனர் சத்யநாதன் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். பெரம்பலூர் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் பாமக நிறுவனர் ராமதாஸை அவதூறாக பேசிய தமிழக முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. அனுமதியின்றி போராட்டம் நடந்ததால் போலீசார் வழக்கறிஞர்களை குண்டுக்கட்டாக தூக்கி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் கட்டிடப் பணியின் போது மின்சாரம் தாக்கி மேஸ்திரி சரவணன் என்பவர் பலியானார். ஆம்பூர் நகர போலீசார் அவரது உடலை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் கரையோரம் இருந்த 1000க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. கருங்கல் தடுப்பு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வனத்துறை மூலம் சவுக்கு காடு விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள நரியங்குடி மக்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் நரியங்குடி கிராம மக்களுக்கு விரைவில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை ராயபுரம் மேம்பாலத்தின் மேல் உரிமையாளர்கள் கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை வருசநாடு உள்ளிட்ட மலை கிராம சாலைகளில் 20க்கும் மேற்பட்ட பழங்கால கார்களில் போர்ச்சுகல், பிரான்ஸ், பின்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 52 டூரிஸ்டுகள் வந்தனர். கடையில் பணத்தை திருடியதாக கூறி 17 வயது வடமாநில சிறுவனை தாக்கிய இந்து முன்னணி நிர்வாகி கணேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் தர்ஷன், ஓம் பிரகாஷ் ஆகியோர் மீது கடத்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நெகமம் போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ராயர்பாளையத்தில் சிஸ்வா நிர்வாகக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூலி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்குள் அரசு தீர்வு காணாவிட்டால் ஜனவரி 15ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக சிஸ்வா நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற பாம்பன் பாலம் பழுதானதால் அதற்கு பதிலாக புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. புதிய பாலத்தின் பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் அதில் பெரும் குறைபாடுகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாலம் தரக்குறைவாக இருப்பதாகவும் ஏற்கனவே அதில் அரிமானம் ஏற்பட தொடங்கிவிட்டது என்றும் ரயில்வே கட்டமைப்பு நெறிமுறைகளையும் மீறியிருப்பதாகவும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி வெளியிட்டுள்ள அறிக்கை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் பலியான பெண் காவலரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் சேலம் நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் மீது போலீசாரால் போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் குவிந்துள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு படையெடுத்து ஆர்ப்பரித்து வரும் கடல் அலைகளை ரசித்தபடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதே சமயத்தில் கடலில் இறங்கி குளிக்கவும் அல்லது மணற்பரப்பில் விளையாடவோ அனுமதி மறுக்கப்பட்டது. தமிழகத்தில் மகப்பேறு மரண விகிதத்தை குறைத்திடும் விதமாக அவசர மகப்பேறு வசதி இல்லாத ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவங்கள் பார்க்க கட்டாயப்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தலைமை செயலகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹுவிடம் அரசு டாக்டர்கள் அளித்தனர். தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு, தேனி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் அதிமுக வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவனிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். பள்ளி மாணவ மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வீதம் ஒரு கல்வி ஆண்டில் இனி 10,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக பெறும் திட்டத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு பள்ளிகளில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகள் அரசு அறிவித்துள்ள தமிழக முதல்வரின் திறனாய்வு தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும். இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் யுவராஜ் கூடலூர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். அரசு டவுன் பஸ்ஸில் பள்ளிக்கு சென்றான். பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்பதற்கு முன்பாகவே யுவராஜ் இறங்க முயன்றான். அப்போது படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தான். அந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாகையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் மகேஷ் பார்வையிட்டார்.
மழை விட்ட பிறகு சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என பேட்டியளித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏ PR சிவா, கலெக்டர் மணிகண்டன் ஆகியோர் மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தார்பாய், போர்வை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்காலில் பரவலாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதி மற்றும் காரைக்கால் கடற்கரை கலங்கரை விளக்கம் அமைந்துள்ள பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சிறு கடைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பனை கொச்சைப்படுத்தும் வகையில் பாடியதாக இசைவாணி மற்றும் ப. ரஞ்சித் ஆகியோர் மீது இந்து முன்னணியினர் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஐயப்பனை தவறாக சித்தரித்தும் அதேபோல் ஐயப்பனை வணங்கக்கூடியவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சென்னையில் அடிதடியில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவர்கள் மீது 10 ஆண்டில் 231 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் வருமான வரி அலுவலகம் சார்பில் வருமான வரி மற்றும் முன்கூட்டிய வரி செலுத்துதல் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. வருமான வரித்துறை உதவி ஆணையர் அம்பேத்கர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். முக்கிய நிறுவனங்களின் உரிமையாளர்கள், வர்த்தக சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் அருட்பணி சர்ச்சில், கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி இயக்குநர் டன்ஸ்டன் ஆகியோர் மீனவர் குடும்பத்துடன் கன்னியாகுமரி கலெக்டர் அழகு மீனாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் 15ஆம் தேதி ஆழ்கடலில் இந்திய நீர்மூழ்கி கப்பல் மோதி மாயமான குமரி மீனவரையும் ஒடிஷா மீனவரையும் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி மீட்க மத்திய மாநில அரசுக்கும் கோவா அரசிற்கும் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாநகராட்சியின் நேரு விளையாட்டு அரங்கில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் கடந்த 20ஆம் தேதி இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடந்தது. அதில் மாநகராட்சி சார்பிலும் சில நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு சேலம் மாநகராட்சி சார்பில் 18 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. காசிமேடு கடற்கரை பகுதியில் 2வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மரக்கட்டா கிராமத்தில் விவசாய நிலத்தில் ராகி பயிர்களை அப்பகுதி பெண்கள் அறுவடை செய்தனர். அப்போது அங்கு 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு படுத்திருந்தது. இதை கண்ட பெண்கள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து நகனூர் வனப்பகுதிக்குள் விட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலையில் நிலம் அளவீடு செய்ய போலீஸ்காரரிடம் 12,500 ரூபாய் லஞ்சம் பெற்ற சர்வேயர் ரஞ்சித் குமார் மற்றும் VAO உதவியாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் நுரையீரலில் சளி தொற்று காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவி பொருத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலை முன்னேற்றம் குறித்து கண்காணித்து வருகிறோம் என டாக்டர்கள் தெரிவித்தனர். திருப்போரூரில் கார் விபத்து ஏற்படுத்தி 5 பெண்கள் மரணமடைந்த வழக்கில் 2 மாணவர்கள் கைதாயினர். அவர்கள் போதையில் கார் ஓட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடக்கிறது. வேலூர் மாவட்டம் மேல்பாடி அருகே முத்தரசி குப்பத்தில் பெங்களூரில் இருந்து வந்த காரில் 450 கிலோ குட்கா இருந்தது. குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த 2 நபர்களும் தப்பிய நிலையில் கடத்தி வந்தவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்டில் லிவ்-இன் உறவில் தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த 21 வயது இளம்பெண்ணை கசாப்பு கடையில் வேலை பார்த்து வந்த 28 வயது இளைஞர் நரேஷ் பெங்கரா 2 வாரங்களுக்கு முன்பு கழுத்தை நெரித்து கொலை செய்து பின் 50 துண்டுகளாக வெட்டியுள்ளான். பெண்ணின் தாய் கொடுத்த தகவலின்படி நடந்த தொடர் விசாரணையில் நரேஷை போலீசார் கைது செய்தனர். கொன்றதை ஒப்புக்கொண்ட நரேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே திருநாவுக்கரசு, ஜான் கிறிஸ்டோபர், ராகுல் ஆகிய 3 பேரிடமிருந்து 35 கிராம் கஞ்சா, 22 போதை சாக்லேட்டுகள் மற்றும் வலி நிவாரணத்துக்கான ஊசி மருந்துகள், மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட மறுக்கும்போது பாகிஸ்தான் அணி மட்டும் ஏன் இந்தியா செல்ல வேண்டும்? இந்திய அணி இங்கு வந்து விளையாடவில்லை என்றால் பாகிஸ்தான் அணியும் இனிமேல் இந்தியா செல்லாது என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹ்சின் நக்வி தெரிவித்துள்ளார். விடாமுயற்சி படத்தை முடித்துவிட்டு குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறார் அஜித். மற்றொரு புறம் 15 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் கார் ரேஸ் களத்தில் இறங்கியுள்ளார். துபாயில் நடக்கும் 24H கார் ரேஸில் அஜித் அவரது அணியினர் பங்கேற்கின்றனர். இதற்காக விலை உயர்ந்த கார்களை வாங்கிய அஜித் அதை ரேஸிற்கு தகுந்தபடி மாற்றியமைத்து வருகிறார்.
தற்போது அவரது போர்ஷே ரேஸ் கார் தயாராகிவிட்டது. காரில் இந்திய தேசக்கொடி, தமிழக விளையாட்டுத்துறையின் லோகோ போன்றவை அச்சிடப்பட்டுள்ளன. தனது அணியினருடன் ரேஸ் களத்தில் அஜித் இருக்கும் போட்டோ வைரலாகி வருகிறது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சினிமாவில் புதியவர்களுக்கான வாய்ப்பு பற்றி பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோன் பேசினார். அவர் கூறுகையில், நான் சினிமாவில் அறிமுகமானதிலிருந்து பாலிவுட் வரவேற்பு கொடுக்கிறது. சினிமா பின்னணி இல்லாமல் ஒருவர் வந்தால் அவருக்கான அடையாளம் கிடைக்க காலதாமதம் ஆகும். 2-3 படங்களுக்கு பின் நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் வெற்றி, சாதனையை யாராலும் தடுக்க முடியாது. நெப்போட்டிசத்திற்கு பாலிவுட்டை மற்றும் குறை சொல்ல முடியாது. பார்வையாளர்களும் ஊடகங்களும் ஒரு காரணம். திறமை இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் தேடி வரும். திறமை இல்லாவிட்டால் வாய்ப்புகள் குறையும் என்றார். நடிகர் நெப்போலியனை வைத்து டெவில்ஸ் நைட், டான் ஆஃப் தி நைன் ரூட்ஸ் என்ற படத்தை தயாரித்தவர் டெல் கணேசன். திருச்சியை சேர்ந்த இவர் அமெரிக்காவில் தொழிலதிபராகவும் உள்ளார். இவர் டிராப் சிட்டி என்ற பெயரில் ஒரு ஹாலிவுட் படத்தை இயக்கியுள்ளார். டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதில் நெப்போலியன் நடித்துள்ள நிலையில் நடிகர் யோகி பாபு, இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் ஆகியோரும் நடித்து ஹாலிவுட்டில் அறிமுகமாகி உள்ளனர். தற்போது அருண்குமார் இயக்கத்தில் வீரதீர சூரன் படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இதையடுத்து மடோன் அஸ்வின், ராம்குமார் பாலகிருஷ்ணன் போன்ற இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் அஜித்தை வைத்து விடாமுயற்சி படத்தை இயக்கியுள்ள மகிழ் திருமேனியுடன் தற்போது பேசி ஓகே செய்துள்ளாராம் விக்ரம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வெளிவந்த ஜெயிலர் படம் ரூபாய் 600 கோடிக்கு மேல் வசூலித்தது. இதன் 2ஆம் பாக பணிகள் நடக்கின்றன. தற்போது லோகேஷ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வரும் ரஜினி அதனை முடித்ததும் ஜெயிலர் 2வில் நடிக்கிறார். இதற்காக ஒரு ப்ரோமோ வீடியோவை ரஜினி பிறந்தநாளான டிசம்பர் 12இல் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். அந்த ப்ரோமோவிற்கான படப்பிடிப்பு சென்னையில் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கிறது. ஹாலிவுட் படமான தி லயன் கிங் வரிசையில் அடுத்து முப்பாசா தி லயன் கிங் படம் டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. முந்தைய பாகத்தில் குட்டி சிங்கத்தின் அப்பாவான முப்பாசாவை மெயின் கதாபாத்திரமாக்கி இந்த படம் உருவாகி உள்ளது. இதன் ஹிந்தி பதிப்பு முப்பாசாவுக்கு நடிகர் ஷாருக் கான் டப்பிங் பேசியுள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழிகளில் அந்தந்த மொழிகளின் முன்னணி நடிகர்கள் குரல் கொடுக்கின்றனர். என். ராஜசேகர் இயக்கத்தில் சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத் நடித்துள்ள படம் மிஸ் யூ. காதல் கதையில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். இப்படம் நாளை வெளியாகும் என அறிவித்த நிலையில் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையால் ரிலீஸ் தள்ளிப்போவதாக அறிவித்துள்ளனர். புதிய ரிலீஸ் தேதியை விரைவில் அறிவிக்க உள்ளனர். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா 2 படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. இப்படம் ஓடும் நேரம் 3 மணி நேரம் 21 நிமிடம் என்கிறார்கள். புஷ்பா 1 படமும் சுமார் 3 மணி நேரம் கொண்டதாக இருந்தது. தெலுங்கில் இந்த ஆண்டு வெளிவந்த கல்கி 2898 AD படம் 3 மணி நேரம் 1 நிமிடம் ஓடிய படங்களாக இருந்தன.